அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளலாருக்கு பிறகு மரணமில்லா பெருவாழ்வு இன்னும் ஏன் சன்மார்க்கிகள் இன்னும் அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு சன்மார்க்கிகளுக்கும் இந்த கேள்வி, உலகத்தவர்களுக்கும் இந்த கேள்வி இருக்குது. முதல்ல வள்ளலார் இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னா என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம்னு சொல்றாரு. 3 தேகங்களை பற்றி சொல்றாரு. சுத்த தேகம்னா நிழல் படாத தேகம், பிரணவ தேகம்னா காற்று உடல், நிழல் தெரியும், உருவம் தெரியும், ஆனால் காற்று உடலாக இருக்கும். ஞான ஒளி தேகங்கிறது அருவுருவம், கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்ச பேருடல்னு சொல்லுவாங்க. அந்த நிலை தான் ஞான ஒளி தேகம். சாகா தலை, வேகா கால், போகா புனல் அப்படின்னு சொல்லுவார். இந்த சாகின்ற தலை சாகா தலையாக மாற்றணும். வேகா கால், போகா புனல், சுவாசம். அந்த மாதிரி வள்ளலார் இதுக்கு இந்த தேகத்தை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. மரணம் என்பது செயற்கை அப்படின்னு வள்ளலார் அவர்கள் சொல்கிறாரு. அதாவது இதுவரைக்கும் இந்த உலக மக்கள் மானிடர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, மனிதனுக்கு பிறப்பு, அதாவது எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு அப்படின்னா இறப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இது வள்ளலாருக்கு பிறகு தான் இந்த மரணமில்லா பெருவாழ்வு, இம்மார்டல் ரூலர் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வள்ளலாருக்கு பிறகு தான் ரொம்ப அதிகமாக இந்த செய்தி பரவி இருக்குது. உலகம் முழுக்க பரவி இருக்குது. அப்போ மரணமில்லா பெருவாழ்வு மனிதனுக்கு சாத்தியமா எனும் நிறைய சிவனடியார்கள் கூட இந்த கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக மரணமில்லா பெருவாழ்வு நாம் பெற முடியும். ஏன்னா நம்முடைய ஆத்மாவுக்கு அழிவில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த தேகத்துக்கு அழிவுன்னு எல்லாரும் சொல்லலாம். அதுக்கு இது வள்ளலாருக்கு முன்னாடி இந்த தேகத்துக்கு அழிவு இருக்குது, ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. இந்த கூடை விட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு கூடு தேடி போகும், இன்னொரு தேகம் போகும். அப்படிங்கும்போது ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. சரி, இப்போ இந்த ஜீவ சமாதி பழக்கம், இதுக்கு முன்னாடி எல்லாம் சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்முடைய சுவாசத்தை ஒடுக்கிடுவாங்க. அதாவது பூர்வ மத்தி தியானத்திலே இருந்தால் 21 நாள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சுவாசம் இந்த பூர்வ மத்தி நெற்றியில் உள்ள ஜீவன் ஒடுங்கிடும். அப்போ இது 21 நாள் மேலே போயிடுச்சுன்னா இந்த பாடியில் எந்த ஒரு கான்சியஸும், உணர்வுகளும், அசைவுகளும் எதுவுமே இருக்காது. உள் உணர்வு மட்டும்தான் இருக்கும். அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த தேகம் நீண்ட நாள் அழியாதன்மை இருக்கும் அப்படின்னும் ஜீவசமாதி பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே சிவலிங்கத்தை வச்சு சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு காலங்காலமாக நடந்து வந்துட்டுருக்குது. ஸோ வள்ளலார் அவர்கள் இதை முற்றிலுமாக அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலங்களை கடக்கின்றதை பற்றி நமக்கு தெரியணும். அப்போ வள்ளலார் அவர்கள் இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு என்ன வழி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் முதல்ல தயவு நிலைக்கு வரணும் அப்படின்றாரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் நம்முடைய சகோதரத்துவ உறவாக நீங்கள் பார்க்கணும். எந்த உயிருக்கும் ஜீவ இம்சை செய்யக்கூடாது, உயிர் கொலை செய்யக்கூடாது, உயிருக்கு துன்பம் விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த உடம்புக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது, இந்த உடலுக்கான ஒரு ஒழுக்கம், இந்த கை கால், இந்த இந்திரியங்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது, புறத்தில் வெளியில் தெரியக்கூடிய இந்த கை காலுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. அடுத்து இந்திரிய ஒழுக்கத்துக்கு அப்புறம் கரண ஒழுக்கம். கரணம்னா மனம். மனம்ங்கிறது நமக்கு உருவமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. மனம்ங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய கரணம், அதாவது எல்லாமே ஸ்பேஸ், தத்துவங்கள். அந்த மனம் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் கரணங்கள்னு சொல்லுவாங்க. கரணத்துக்கு ஒரு ஒழுக்கம் கொடுத்துருக்காரு. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவன் உயிர். இந்த உயிருக்கு ஒரு ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த ஜீவன் சிவனாகணும். அப்போ நாம் அந்த நிலைக்கு போகணும். அப்போ இந்த ஜீவனாகிறது பரமாத்மாவோட போய் சிற்றணு, இந்த சிற்றணுவானது பரமாத்மாவோட போய் கலக்கணும். அப்போ ஆன்ம ஒழுக்கம். அப்போ அந்த ஆன்ம ஒழுக்கத்தை வள்ளலார் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இந்த ஒழுக்கங்கள் 4 ஒழுக்கங்கள் கொடுத்து உணவு நெறி கொடுத்துருக்காரு. அதிகாலையில் எந்திரிக்கணும், மலை ஜலம் கழிச்சிட்டு நாம் அமைதியாக, அமைதியாக, எந்த ஒரு சிந்தனைகளற்று புருவ மத்தி தியானத்தில் இருக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மலை ஜலம்லாம் கழிச்சு முடிச்சதுக்கப்புறம் கரிசாலை மூலிகை எடுக்க சொல்லியிருக்காரு. உணவு எடுத்துக்க சொல்கிறாரு. உணவு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உணவு எடுத்துக்க சொல்கிறாரு. நாளிகை கொடுத்துருக்காரு, உரைநடை பகுதியில் அழகாக கொடுத்துருக்காரு. அந்த நாளிகைக்கு அப்புறம் நாம் அந்த
உணவு எடுக்கணும். உணவுக்கு அப்புறம் வெற்றிலை போட சொல்லியிருக்காரு. அப்புறம் தோத்திரம் செய்ய சொல்லியிருக்காரு. அதாவது திருவருட்பாவுடைய தோத்திரங்களை வந்து சொல்லியிருக்காரு. பரவிசாரம் எப்பயுமே வந்து பரவிசாரம் செய்ய சொல்லியிருப்பாரு. ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையா இருக்க சொல்றாரு. அதே போல கண், காது, மூக்கு, வாய், செவின்னு சொல்லுவாங்க. இந்த 5 புலன்களும் என்ன சொல்றாரு? கேட்கறது இறைவனுடைய நாமத்தை கேட்கணும், பேசுறது இறைவனுடைய நாமத்தை பேசணும், பார்க்கறது இறைவனுடைய அருள் படைப்பாவே நீங்க பார்க்கணும், இறைத்தன்மையாகவே நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சிந்தனை, செயல்பாடு, பேசுறது, கேட்கறது எல்லாத்தையுமே இந்த 5 புலன்களுமே பார்த்தீங்கன்னா இறை நாமத்தையே பேசணும், பார்க்கணும், தொழணும், சிந்திக்கணும், விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எண்ணங்கள் எல்லாமே சுத்த இறைத்தன்மையிலேயே கொண்டு போறாரு. அப்படியே இறைவனை நோக்கியே கொண்டு போறாரு. அப்ப அந்த முழு நோக்கத்தோட நம்ம பயணிக்கும் போது தானே இலக்கு அடைய முடியும். நம்மளுடைய இலக்கு வந்து பிறவா இரவா மரணமில்லா பெருவாழ்வு தான் இலக்கு. இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அப்படின்னு சொல்றது போல, இலக்கு ஒன்றுதான் பிறவா இரவா கதி பெறது, மரணமில்லா பெருவாழ்வு பெறது. அப்ப இந்த இலக்கை நோக்கிய பயணம் வந்து ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வந்து உத்வேகமா இருக்கணும். நம்மளுடைய இலக்கு, நம்ம வந்ததே இந்த பூமிக்கு வந்ததே பிறவா இரவா, இனிமேலும் இந்த பிறவிங்கிற பெரும் கடல் சுழற்சியிலிருந்து நாம தப்பிச்சிடணும், எப்படியாவது தப்பிச்சிடணும். அப்ப நம்மளுடைய வந்ததனுடைய நோக்கம் இந்த பூமிக்கு பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து நம்ம மீண்டும் மேலே போயிடணுங்கிற நோக்கம் எல்லாருக்கும் தெரியணும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாம உறுதியா நிற்கணும், திண்ணமா உறுதியா, அப்படி திடமான உறுதியோட நிற்கணும். அப்போ அந்த உறுதியோட நிற்கணும். உணர்வுகள் எல்லாம் அந்த நிலைக்கு கொண்டு போகணும்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிலையில நம்ம ஒழுக்க நிலைகளில் எந்தெந்த நிலையில நான் பேசக்கூடிய என்னையும் சேர்த்து சொல்றேன். நாமெல்லாம் எந்த நிலையில ஒழுக்க நிலைகளில் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்கவுங்களே தனித்த விசாரம் செய்துக்கலாம். வள்ளலாறு பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொல்லியிருக்காரு. எப்பயுமே மனமொத்த உறவோட விசாரம் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா எப்பயுமே தனித்த விசாரம் இருங்க. எப்போதும் இறைச்சிந்தனையோடு இருக்கும். உலக உயிர்களுக்கு எப்போதுமே பிரார்த்தனையோடயே இருக்கணும். ஜீவகாருண்ய ஜீவன்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த ஜீவகாருண்ய தன்மையிலே இருக்க சொல்லியிருக்காரு. சரி, அதெல்லாம் சரி. வள்ளலார் வந்து 1874 1823 மருதூர்ல பிறந்து 1874 அன்னைக்கு இருந்த கூடலூர் என்ற ஜில்லாவில் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள வடலூர் அப்படிங்கிற இடத்துல பார்வதிபுரத்தில் சத்தியஞான சபை தர்மசாலை நிறுவனாரு. மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் வந்து வள்ளலார் அவர்கள் வந்து தன்னுடைய தேகத்தை சுத்த பிரணவ ஞான ஒளி தேகமாக கடைசியாக பேருபதேசம் கொடியேற்றி ஆன்ம ஜோதி ஆன்மாவுடைய கொடியை வந்து ஏற்றிருக்காரு. அதுதான்பா அவங்களுடைய ஆன்ம கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மாவுக்கு கொடியேற்றி அதுக்கு விளக்கம் கொடுத்து அதுதான் கடைசி பேருபதேசம்னு சொல்லுவாங்க. அந்த பேருபதேசத்தில் 10-15 நாட்கள் நாங்கள் உள்ளே இருக்க போகிறோம், யாரும் கதவை திறந்து பார்த்து அவநம்பிக்கை அடையாதீங்க, உங்கள் கண்களுக்கு ஊனக்கண்களுக்கு தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மீண்டும் வருவோம், பல சித்திகள் நிகழ்த்துவோம்னு சொல்லியிருக்காரு. எல்லாரையும் நான் வந்து கவலைப்படாதீங்க, எல்லாரையும் மரணமில்லா பெருவாழ்வு கண்டிப்பாக கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சத்தியமிட்டு வள்ளலார் அவர்கள் சொல்கிறாரு. இது வரைக்கும் இப்படி வள்ளலார் போல எல்லாத்தையும் நான் மேலே ஏற்றிடுவேன் அப்படின்னும் பூமி தோன்றிய காலத்துலேருந்து இது வரைக்கும் யாராவது சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். அப்படி உலக உயிர்களின் மேலே அவ்வளோ ஒரு தயவு கருணை நெறி வந்து எல்லாத்தையும் பிறவா இரவா கதி பெற வைக்கணும்னு சொல்லி வள்ளலார் வந்து இகத்துக்கு வந்திருக்காரு. இகத்தை பரமாக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாம் வள்ளலார் சொல்கிற விஷயத்தையும் முதல்ல புரிஞ்சிக்க முடியல. இது வரைக்கும் எந்த ஒரு சன்மார்க்கியிலும் சொன்னதா நான் கேள்விப்படலை. எனக்கு விசாரத்தில் தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்கிறேன். வள்ளலார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இகத்தை பரமாக்க வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அருட்பெரும் ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மறுசார்பு தீர்த்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசு கொட்டு அப்படின்றாரு. நான் மரணத்தை வென்றுட்டேன், இறைவனோட இரண்டரை கலந்துட்டேன்றாரு. அதே போல இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள், அதாவது காலகாலமா எத்தனை கோடி யுகங்கள் இந்த பூமி தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் 1400 கோடின்னு சொல்றாங்க. ஆனா நாம எண்ணில் கணக்கிட முடியாத பல லட்சம் கோடி ஆண்டுகள் இந்த பூமி ஆதி அனாதியாவே இருந்துட்டு தான் இருக்குது. அப்படிங்கிற காலத்துல இருந்து சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், ஞானிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த காலத்துல இருந்து இதுவரைக்கும் சித்தர்கள் நிலையில இந்த இறை நிலையில வந்து மேல்நிலை அடைஞ்சவங்க துரியம், துரியாதீதம், துரியம், சிவதுரியம், குருதுரியம் சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் வந்து ரொம்ப மேல்நிலை. இந்த நிலை வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற நிலையே முடிவான நிலைன்னு வள்ளலார் அவர்கள் சொல்றாரு. இதுக்கு மேல ஒரு நிலை இல்லை. இதுவே இறைவனோட இரண்டரை கலக்கிறது. இறைவனோட இரண்டரை கலந்துட்டாவே அங்க ஒன்றும் இல்லைல்ல.
அப்ப அந்த நிலை தான் முடிவான நிலைன்னு வள்ளலார் உறுதியிட்டு சொல்றாருங்க. திருவருட்பாவுடைய தோத்திரம் பாடல்கள பார்த்தா உங்களுக்கு உண்மை புரியும். வள்ளலார் தான் உறுதியாவே சொல்றாரு. இதுக்கு மேல நிலை இல்ல. என் போல் சாகா வரம் பெற்றவர் இவ்வுலகில் இல்லை. எவ்வுலகில் யார் உளார் சற்றே நீ அறை அப்படின்னு ஆண்டவரை பார்த்து வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அப்ப என் குலத்து முதல் மகனே அப்படின்னு வள்ளலார் அவரை வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. இது வந்து தோத்திரத்துல இருக்குது பாடல்கள்ல. என் குலத்து இறைவனுடைய அந்த சிவன் சொல்லுமே சிவம், இந்த சிவத்துடைய குலத்து முதல் மகனே அப்படின்னு வள்ளலாரை வந்து ஆண்டவர் வந்து சொல்றாருன்னா கண்டிப்பா எல்லாரும் நம்ம விசாரம் பண்ணணும். அப்ப விசாரம் பண்ணாதான் உண்மை என்னன்னு புரியும். ஸோ வள்ளலார் வந்து அடைஞ்ச நிலை தான் கடைசி நிலை அப்படின்னு நீங்க எப்படி முடிவுக்கு வருவீங்க அப்படின்னும் வெளியில நின்று பேசுறதோட திருவருட்பாவோட தோத்திரங்களும் வள்ளலார் அவருடைய உரைநடை பகுதியும் ஒரு கொஞ்ச காலம் வந்து விசாரத்துல இருந்தாதான் இந்த உண்மை புரியும். எடுத்த உடனே எல்லா ஆன்மாக்களுக்கும் புரிஞ்சிடாது. அதனால ஒரு 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60, 70 ஆண்டுகளுக்கு மேல, அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம், சுவாச பயிற்சி சாதனத்தை நம்ம பின்பற்றி இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கே இதுவரைக்கும் என்ன அப்படிங்கிறதே புரியல. நிறைய சித்துகள் நடக்கும். சாதாரண உலகத்து அவர்கள் வாழ்ற வாழ்க்கையிலேயே சாதாரணமா ஒரு மேல்நிலையான ஒரு சத்திய தர்மத்தை கடைபிடிச்சாவே நமக்கு வாழ்வியல்ல நிறைய அற்புதங்கள் நடக்குது. திடீர்னு நிதி எங்கேயோ இருந்து வரும், திடீர்னு ஒரு உதவி எங்கேயோ இருந்து வரும். நாம் ஒரு எண்ணத்தை நம்ம இதை நினைச்சிருப்போம், அது உடனே செயல்பாட்டுக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண உலகியல்ல சத்திய தர்மத்துல இருந்தாவே வரும். அப்ப நாம சரியை கிரியை யோக ஞான முறைகள்ல சுவாச சாதன பயிற்சியில் இருந்தாலும் நிறைய அதுவும் சில சித்திகள் வந்து நமக்கு கைகூடும். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு நிலை கிடைக்குதுன்னு பெருசா நீங்க எல்லாரும் நினைச்சுக்க வேண்டாம். ஸோ வள்ளலார் காட்டுற நிலைங்கிறது வேற. வள்ளலார் சொல்லியிருக்காரு, நீங்க புருவமத்தி தியானத்துல இருந்தா ஒரு ஒளி தெரியும், அதுவே நீங்க முடிவான நிலைன்னு சொல்லி அங்கேயே உட்காந்து இருமாத்தி இருந்துராத, பல்ல இழிச்சிட்டு நீங்க அடுத்த நிலைக்கு மேலே ஏறுன்னு வள்ளலார் அவர்கள் சொல்றாரு. அது வந்து உனக்கு சில சித்துக்களை கை கொடுக்கும், சில விஷயங்களை உனக்கு ஆசையை தூண்டி விடும், அதுவே ஒரு மாயாஜால வித்தைய வித்தையை காட்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. ஸோ அதுல எல்லாரும் ஆண்மக்கள் வந்து அதுலயே தொய்த்து உய்ந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வள்ளலார் வந்து மிகவும் ஒரு தெளிவான குரு. இந்த நேரத்துல எந்திரிக்கணும், இந்த நேரத்துல உணவு சாப்பிடணும், இப்படி வெற்றிலை போடணும், 3 நேர வெற்றிலையில காலையில வந்து பாக்கு அதிகமா இருக்கணும், மத்தியானம் சுண்ணாம்பு அதிகமா இருக்கணும், இரவுல வந்து வெற்றிலை அதிகமா இருக்கணும், இந்த நேரம் இவ்வளோ நாளிகை. தூக்கத்தை வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு? மரணமில்லா பெருவாழ்வுக்கு பூஜ்யமாக்க சொல்லியிருக்காரு. தூக்கம், சோம்பல் எல்லாம் என்னது? இதெல்லாமே தத்துவங்களை வெற்றி அடைய வைக்கிறது. நம்மளுடைய தத்துவங்கள் 36 தத்துவங்கள், 60 தாத்பரியம், பிரகிருதி தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப 96 தத்துவங்களை நம்ம வெல்லணும். அதுல மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம், இப்படி பிரகிருதி தத்துவம்னு சொல்லி தத்துவங்கள் இருக்குது. அப்ப இந்த தத்துவங்கள்லாம் வெல்லணும். அப்ப தூக்கத்தை 0 ஆக்கணும், பூஜ்ஜியமாக்கணும் அப்படின்னு சொல்றாரு வள்ளலார் அவர்கள். எடுத்த உடனே தூக்கத்தை 0 ஆக்குறேன்னு சொல்லி நிறைய முயற்சி செய்யாதீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. படிப்படியா 1ஆம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ கேஜி, எல்கேஜிங்கிற மாதிரி அரை கிளாஸ், அதுக்கப்புறம் 1வது, 2வது, 3வதுங்கிற மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போகணும். இந்த தேகம் வந்து உடனுக்குடனே வந்து அப்படியே மெஷின் மாதிரி நம்ம உடனுக்குடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் மாதிரி கொண்டு வந்துட முடியாது. இந்த உடல் வந்து மிகவும் நுட்பமானது. உலகத்திலேயே விலை மதிப்பில்லாதது இந்த மனித உடல் தான். இந்த விஞ்ஞானத்துல எந்த ஆராய்ச்சி எது கண்டுபிடிச்சாலும் உலகத்திலேயே விலை மதிப்பில்லாதது இந்த மனித தேகம்னு நான் சொல்லல, வள்ளலார் சொல்லியிருக்காரு, ஔவையார் சொல்லியிருக்காரு, எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப உலகத்திலேயே விலை மதிப்பு இல்லாதது தங்கம், வைதூரியம், ஆபரணங்களை விட உலகத்துல விலை மதிப்பு இல்லாதது இந்த மனித தேகம். அப்ப இந்த மனித தேகம் தான் மிகவும் பொக்கிஷமானது, பொன்னை போல பாதுகாக்குன்னு சொல்லியிருக்காரு. நாம எப்படி நம்ம தேகத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறோம் நீங்களே சொல்லுங்க. கடுமையான மழை, வெயில், பனி, பேசக்கூடிய என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அப்ப நாம இந்த தேகத்தை அவ்வளோ அலட்சியமா பண்றோம். எந்த உணவு அவங்க சொல்லி கொடுத்தாங்களோ ஒவ்வொரு உணவுலையும் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லி இருக்குது. விஷபாகம், அமுத பாகம்னு சொல்லி இருக்குது. அப்போ ஒவ்வொரு உணவுலையும் எது விஷபாகம், எது அமுத பாகம், எந்த உணவெல்லாம் சிறந்த உணவுன்னு எத்தனை பேருக்கு நிறைய விஷயம் தெரியும். மேலோட்டமா இது நல்லதுன்னு சொல்லலாம். இது உடம்பு இது சாப்பிட்டா வந்து இதுல இரும்பு சத்து இருக்குது, இதுல வந்து இந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை, இந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை நல்லா இருக்கும், இரும்பு சத்து கிடைக்கும், நரம்புகள் சதைகள் எல்லாம் ஊக்கமா இருக்கும், கல்லீரல், மண்ணீரல், கணையம் எல்லாம் வந்து உறுப்புகள் நல்லா இருக்கும், பால் சாப்பிட்டா நல்லா சத்து புரோட்டீன் இருக்கு, பருப்பு சாப்பிட்டா புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் சாதாரண உலகத்தவர்களுக்கு. ஆனா மெய்ஞானத்துல நாம ஒரு பிறவா இரவா கதி பெறணும், ஒரு ஆன்ம லாபம் பெறணும், ஒரு தேக நிலையில மாற்றம் பெறணும்னா
இந்த நிலை உணவு முறை எல்லாமே விட்டுறணும். புழுக்காத வஸ்துக்கள்னு சொல்றது நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, அயன் செந்தூரம், தாமரை பஸ்பம் இதெல்லாம் வந்து புழுக்காத வஸ்துக்கள். அதே போல மூலிகைகளை பத்தி வள்ளலார் சொல்லியிருக்காரு. கரிசலாங்கண்ணி, முசுமுசுக்க, தூதுவளை, வல்லார, புளியார இதெல்லாமே சொல்லியிருக்காரு. அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுடைய தேகத்தை அழியா தன்மைக்கு மாற்றும். 3 லட்சம் கோடி செல்கள் உடம்புல இருக்குது. இந்த 3 லட்சம் கோடி செல்களும் ஒவ்வொரு செல்களும் அந்த தன்மைக்கு மாத்தும்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளுடைய அசுத்தமாக இருக்கக்கூடிய தத்துவங்களோட கலந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள்லையும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றணும். அப்படிங்கும்போது உணவு நெறியில நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு பிறகு என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு சன்மார்க்கையும் சொன்னதா நான் கேள்விப்படல. அத கண்டிப்பா எனக்கு விசாரம் தனித்த இந்த அடியேனுக்கு கிடைத்த விசாரத்துல விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். வள்ளலார் காலம் என்னது? 1800கள். அந்த 1800 to 900க்குள்ள வள்ளலார் காலம், வள்ளலாருக்கு பிறகு வள்ளலார் இருந்த காலத்துல மக்கள் தொகை என்ன? வள்ளலாருக்கு பிறகு மக்கள் தொகை என்ன? சுதந்திரம் பெறுவதற்கு முன்பும் சுதந்திரம் பெற்றதற்கு பின்பும் இந்தியாவில் உலக நாடு முழுக்க மக்கள் தொகை என்னன்னு நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்க. கொலை கொலை தவிர்க்கணும்னு வள்ளலார் சொல்றாரு. மாமிசம் சாப்பிடாதீங்கன்னு இருக்காங்க. பெரியோர்கள் முன்னவர்கள் காலத்துல எங்க தாத்தா பாட்டி காலம்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தாத்தாவோட அப்பா காலம்னு எடுத்துக்கலாம். ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, குறைந்தது 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நம்ம வருவோம். அப்படி பார்க்கும்போது வருடத்திற்கு ஒரு முறை வந்து ஆடு பலியிடோ கோழியோ இந்த மாதிரி யாராவது உறவினர்களோ ஏதோ ஒரு விசேஷம் வந்தா ஒரு கோழியோ ஆடோ அதை வந்து பலியீடு செஞ்சு அதை சொந்த பந்தத்துக்கெல்லாம் பிரிச்சுக்குவாங்க. அப்படி இருந்த ஒரு காலகட்டம். அதிகமா மாமிசத்தை புழங்க மாட்டாங்க, அதிகமா சாப்பிட மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, இந்த சனிக்கிழமை எல்லாமே வந்து பெருமாளை கும்பிட்றேன், சிவனை கும்பிட்றேன், முருகனை கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பக்தி நெறியில இருந்த காலம் வந்து முன்னவர்கள் காலத்துல இருந்திருக்காங்க, மேலோட்டமாவே இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு மாமிசம் சாப்பிட்றவங்க அதிகம், இன்னைக்கு மக்கள் தொகை அதிகம், இன்னைக்கு குற்றங்கள் அதிகம், இன்னைக்கு கருணை, தயவு, இரக்கம், ஒழுக்க நெறிகள் எல்லாம் மிகவும் வந்து மோசமா இருக்குது. அப்ப வள்ளலார் சொல்றாரு கலியுகம் வந்து 5000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாரு. 1873கள்ல வள்ளலார் சொல்லியிருக்காரு. இன்னும் இந்த கலியுகம் முடிய 27 ஆண்டுகள் இருக்குது. 1900ஓட கலியுகம் முடியும்னு சொல்லியிருக்காரு. அதாவது சுத்த சன்மார்க்க காலம் தொடங்கிருச்சுங்கிறாரு. உண்மைதான். சுத்த சன்மார்க்க காலம் தொடங்குறதுக்காக வருவிக்க விட்டவர் தான் வள்ளலார். ஸோ அவர் வருவிக்க விடும்போதே சுத்த சன்மார்க்க காலம் அவரிடமிருந்து தொடங்கப்பட்டது. அவரிடமிருந்து தொடங்கப்பட்டு சுத்த சன்மார்க்க காலம் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா சுத்த சன்மார்க்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சன்மார்க்கிகள் வந்து இன்னைக்கு தான் அந்த ஒழுக்க நிலை வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, முதல்ல உரைநடை பகுதியில் என்ன சொல்லியிருக்காரு, பிரபஞ்சத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, பிறவா இரவா கதியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, உணவு நெறியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடி இருந்த சித்தர்கள் நிலை என்ன, வள்ளலாருடைய நிலை என்னன்னு வள்ளலாரே நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதான் நமக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வந்துகிட்டு இருக்குது விசாரத்துல. படிச்ச உடனே படிச்சதை பார்த்து பேசுறது கிடையாது, விசாரம். எப்பவும் நீண்ட நாள் விசாரம் இருந்தால் தான் உண்மை புரியும். அந்த விசாரத்தில் கிடைக்கிறது இப்போதான் நமக்கே படிப்படியாக விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்குது, நிறைய சன்மார்க்கிகளுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அப்போ ஏன் இந்த காலத்தில் இப்போ இது வந்து இன்னும் கலியுகத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு. ஆனால் தாத்பரியம்னு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, 5000 ஆண்டு காலம் கலியுகம். அந்த கலியுகத்தில் ஆட்சி நடந்ததனுடைய ஆட்சி பொறுப்பு நிறைவாயிடுச்சு. ஆனால் அந்த 5000 ஆண்டுகள் ஒரு பழக்கம் வந்து முழுக்க பரவி இருக்குது இல்லைங்களா? அந்த பழக்கம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா அந்த பழக்கம் இன்னும் ஸ்டாப் ஆகல. அது ரொம்ப முதிர்ச்சியாகி முத்தி கனிஞ்சி விழக்கூடிய தருணத்துல இருக்குது. அதாவது மாம்பழம் வந்து பூ பூத்து காய் காய்ச்சி அதுக்கப்புறம் நடுத்தரத்துக்கு வந்து பழமாகி மரத்துல இருந்து இயற்கையா கனிந்து விழுவதை போல இந்த கலியுகம் முற்றலாயிடுச்சு. முழுமையா முத்தி போச்சு. முத்தி கனிஞ்சி விழக்கூடிய ஒரு நூற்றாண்டு தான் இப்ப இந்த 2020ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். அப்ப இந்த 2100 150க்குள்ள மேக்சிமம் 2100க்குள்ள இந்த உலகம் வந்து இந்த விஞ்ஞான உலகமும் இந்த அரக்க குணம் உள்ள இந்த இந்த உலகம் வந்து என்ன ஆகும்னா ஒரு முடிவு நிலைக்கு வரப்போகுது. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குதுன்னு பாக்குற நீங்களே, சாதாரண உலகத்தவர்களே விசாரத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்ப எந்த அளவுக்கு நாம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அழிவு நிலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். உணவு, உடை, இருப்பிடம். இந்த உணவு, உடை, இருப்பிடம் அன்னைக்கு பெரியோர்கள் காலத்துல காடுகரை இருந்தது.
காட்டிலேயே வந்து என்ன பண்ணாங்க, தென்னங்கீத்தையோ பனை ஓலையோ எடுத்து குடிசையை போட்டு மண் சாணியில வீடு வலிச்சு இயற்கை முறையில வாழ்வியல் வாழ்ந்து அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே நெல் பயிரிட்டு காய்கறிகளையும் சிறுதானியங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இது ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்ல, இயற்கை வாழ்வியல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவங்க 90, 100 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்து இறந்தாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு நம்ம வந்து படிப்பு நிறைய படிச்சிருக்கிறோம். நிறைய படிப்பு துறைகள் வந்து அதிகமா இருக்குது. படிப்பு துறைகள் தான் அதிகமா இருக்குது. ஆனா இங்க ஒழுக்கம் சீர்கெட்டு கிடக்குது. இங்க சுத்தம் சீர்கெட்டு கிடக்குது. இங்க கருணை சீர்கெட்டு கிடக்குது. இங்க தயவு சீர்கெட்டு கிடக்குது. அப்ப இந்த நிலைக்கெல்லாம் காரணம் கால மாற்றம். அப்ப இறைவன் வந்து ஒரு கால மாற்றத்தை கொண்டு வராரு. ஏன் இவ்வளோ கோடி மக்கள் வந்து இன்னைக்கு பிறப்பு வந்து வள்ளலார் காலத்துக்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இவ்வளோ மக்கள் தொகை ரொம்ப அதிகமா இருக்கு? இந்த மக்கள் தொகையில குற்றங்களும் அதிகமா இருக்குது. மாமிசம் சாப்பிட்றவங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு விசாரணை பண்ணா உண்மை புரியும். அப்ப என்ன முடிவு ஆண்டவர் வந்து முடிவு பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை ஒரு முடிவு நிலைக்கு விரைவா கொண்டு வர போறாங்க. ஏன்னா வள்ளலார் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதை எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இகத்தை பரமாக்க வருவிக்க உற்றின் அருளை பெற்றேன்றாரு. இகத்தை பரமாக்குறேன்றாரு. இகன்னா இந்த உலகம், பரம்னா அவ்வுலகம். இந்த உலகத்தை வந்து பரமாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, தத்துவங்கள் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பரவெளியில இருந்து அருள்வெளியில இருந்து, அதாவது என்னது, வான்வெளியில இருந்து காற்றாகவும் நெருப்பாகவும், அடுத்து என்னது, நீராகவும் மண்ணாகவும், இப்படி பஞ்சபூத தத்துவங்கள் பரவெளியில இருந்துதான், அந்த பரவெளியுடைய அருள்வெளியில இருந்துதான் இந்த பூமியில வந்து தத்துவங்களா, பஞ்சபூத தத்துவங்களா இங்க இருக்குது. அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சடப்பொருளாகிய கல்லு மண்ணுல இருந்து, கல்லு மண்ணுல இருந்து, மலையில இருந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த சடப்பொருளும் ஓரறிவு ஈரறிவு புல் பூண்டு ஊர்வன பரப்பன நடப்பனங்கிற மாதிரி ஓர் உயிர் ஈருயிர் உயிர் 6 அறிவு பெற்று, அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகம், அதாவது ஞானம் பெற்று, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மீண்டும் பரத்தோட இந்த சிற்றணுவானது, இந்த சடத்துவ அணுவானது ஒவ்வொரு நிலை படிநிலையாக கடந்து பரத்தோட இந்த இந்த ஆன்மா போய், இந்த ஆத்மாவாகிய அணு போய் அங்க பரத்தோட வந்து ஒன்றிணையுது. இரண்டரை கலந்துருது. அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காந்தத்தை எடுத்து நாம ஒரு மண்ணு கொஞ்சம் கிளச்சி விட்டு காந்தத்தை எடுத்து வச்சு அந்த மண்ணுல இருக்கக்கூடிய இரும்பு துகள்கள்லாம் இழுத்துக்குது இல்லைங்களா? அதே போல ஒரு காந்தம் இருக்கு. அந்த காந்தத்தை உடைச்சி நல்லா நுணுக்கி, தூளா நுணுக்கி அரைச்சிட்டு கீழே இறச்சிருங்க. இறச்சிட்டு திரும்ப அந்த அந்த முழுமையான காந்தம், உடைச்ச காந்தத்துல இருந்து அந்த காந்தத்தை எடுத்து பக்கத்துல கொண்டு போய் பாருங்க. அங்க என்ன பண்ணும், உடனே அந்த தூள்கள் எல்லாம், அந்த காந்த துகள்கள் எல்லாம் ஈர்த்துரும். அது போலதான் நாம இறைவனுடைய ஆத்மாக்கள், இறைவனுடைய பிள்ளைகள்னு சொல்லலாம். அப்ப நம்ம வள்ளலார் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க தத்துவங்கள், பஞ்சபூத தத்துவங்களையும் ஒவ்வொரு உயிரையும் உயிர் பொருளாக்கி ஞானத்தை கொடுத்து இரண்டரை கலந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. சடப்பொருளாக இருக்கக்கூடிய பாறைகளும் இந்த நீங்க பார்க்கக்கூடிய எல்லா உயிர்களும் மனித பிறப்பு கிடைச்சி எல்லாரையும் மேலே ஏத்திரும்னு சொல்றாரு. அதுக்கு தான் அளவில் குறிப்பிடப்படாத நெடும் கோடி ஆண்டுகள் சுத்த சன்மார்க்க காலமே இனி துளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வள்ளலாருக்கு பிறகு இனிமேல் யுக மாற்றம் நடக்குமா? வள்ளலார் வந்து சொல்லியிருக்காரு, கிரேதா திரேதா துவாபர கலியுகம், மேல் உலகம் முழுக்க சுத்த சன்மார்க்க காலம்தான் துலங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா சுத்த சன்மார்க்க காலம்ங்கிறது இந்த பூமியவே பரவெளியாக்குறாரு. அப்ப அளவில் குறிப்பிடப்படாத நெடும் கோடி ஆண்டுகள், எத்தனையோ லட்சம் கோடி ஆண்டுகள் ஆக போகுது. அத ஆண்டவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. மீண்டும் வந்து இந்த பூமியும் உயிர் பொருள் ஒவ்வொரு சடப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த அணுவும் ஓரறிவு ஈரறிவு பெற்று 6 அறிவு பெற்று மனித பிறப்பு எடுத்து ஞானம் பெற்று இறைவனோடு இரண்டரை கலக்கப் போகிறது என்பது சத்தியம். ஆக பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாம் பரத்தோட ஐக்கியமாக போற காலத்தை தான் வள்ளலார் அவர்கள் அற்புதமா சொல்லியிருக்காரு, சூட்சமமா சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மெசேஜ் வந்து இதுவரைக்கும் நான் எந்த ஒரு சன்மார்க்கத்தினுடைய சொற்பொழிவுலையோ எதுலையுமே நம்ம கேட்டதில்லை, பெருமைக்காக சொல்லலை. இது விசாரத்துல கிடைச்ச எனக்கு அடியனுக்கு கிடைச்ச ஒரு விடயம். இது வந்து நீங்க தனித்த விசாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கலாம். அப்ப இந்த காலத்தை பத்தி வள்ளலார் வந்து அழகா குறிப்பிடுறாரு. அப்ப வள்ளலார் எப்படியாப்பட்ட குரு அப்படிங்கிறத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.
அப்போ வள்ளலார் வந்து மற்றவங்களெல்லாம் தாழ்த்தி பேசுகிறாராங்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லா சித்தர்களுக்கும், யோகிகளுக்கும், ஞானிகளுக்கும் கடவுள் ஒருவர் தான் அப்படின்னு எல்லா மதங்களும், ஞான சமய நூல்களும், எல்லா மதத்தவரும், மார்க்கங்கள்ல இருக்கக்கூடியவரும் எல்லாம் இறைவன் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் ஏற்றுக்கிறீங்களா? அப்போ இறைவன் ஒருத்தர் தான். அப்போ எல்லா காலங்கள்லையும் எல்லா சித்தர்களுக்கும், யோகிகளுக்கும், ஞானிகளுக்கும், முனிவர்களுக்கும், ரிஷிகளுக்கும் எல்லா காலங்கள்லையும் ஞானத்தை கொடுத்து அந்தந்த காலங்களில் அருள் நூல்களை இயற்றியது ஆண்டவர் ஒருத்தர் தான். அதே போல வள்ளலார் வந்து பூமிக்கு வருவிக்க உற்று அருள் ஞானத்தை கொடுத்து முடிவு நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக வள்ளலாரை வந்து அனுப்பி வச்சாரு. எல்லாத்தையும் மேலே ஏற்றிடுவோம். இப்போது இந்த உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன், அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், திருத்தி விடுவேன், எல்லாத்தையும் மேலே ஏற்றிடுவேன் வள்ளலார் அவர்கள் அற்புதமா சொல்றாரு. அப்ப நாம வந்து இந்த ஒரு அழுத்தம் திருத்தமா வள்ளலார் அவர்கள் சொல்றாருங்கும் போது அந்த வார்த்தையோடைய பிடிப்பு, உறுதித்தன்மை என்னன்னு கண்டிப்பா எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ வள்ளலாரை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவருடைய தோத்திரமும் உரைநடை பகுதியும் நீங்கள் கொஞ்ச நாள் வந்து படித்தாதான் உங்களுக்கு என்ன அப்படி தோத்திரத்தையும் உரைநடையும் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஸோ இதனுடைய தொடர்ந்த பதிவு இன்னும் ஒவ்வொரு பாகமாக நான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த காணொலியை அடுத்தடுத்த பாகங்களில் நீங்கள் காணொலியாக பார்க்கலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.